அத்தை என்னம்மா? மாத்திரை போட்டீங்களா? சாப்பிட்டுட்டு அப்பவே மாத்திரை போட்டுட்டேன். ஓ திவ்யா, அம்மா திவ்யா. அத்தை வரேன். அத்தை என்னம்மா பாட்டி மாத்திரை போட்டு உட்கார்ந்துருக்காங்களே, நீ பாயை விரிச்சு கொடுத்திருந்தா தூங்கி இருப்பாங்களே நேரத்துக்கு. இதை கொண்டு வந்து போடுறேன் அத்தை. அம்மா திவ்யா, என்ன சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு? சூர்யாவும் மாப்பிள்ளையும் இன்னும் சாப்பிடல? இல்ல அத்தை. என்னாச்சு? நடராஜ் வரதுக்கு தான் லேட் ஆகும். இவங்க வீட்ல தானே இருக்காங்க, சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கலாம்லம்மா. சரி, பாட்டிக்கு நான் பாய் விரிச்சு போடுறேன். நீ போய் சூர்யா கிட்ட என்னன்னு கேட்டு வாமா போ. சரிங்க அத்தை. சூர்யா, சூர்யா. அண்ணி, நான் இங்க இருக்கேன். சூர்யா, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? ஆமா, அண்ணா எங்க? இன்னும் வரல அண்ணி, அதான் பாத்துட்டு இருக்கேன். வரலையா? என்னாச்சு? தெரியல அண்ணி. மதியம் சண்டை போட்டு போனாரே, அந்த கோவத்துல தான் இருக்காரோ? தெரியல அண்ணி. என்ன சூர்யா, நீ போன் பண்ணி பேசினியா இல்லையா? இல்ல. ஏய், மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? சரி, எங்க போனை கொடு. உள்ளதா இருக்கு. சரி, வா. என்ன என்னாச்சுமா? அத்தை, அண்ணன் இன்னும் வரலையா? ஏ என்னாச்சு? எங்க போனாரா? இல்ல, மதியம் அண்ணனுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை. சண்டையா? என்னம்மா சொல்ற? என்னாச்சு? அதெல்லாம் பயப்படாதீங்க அத்தை, ஒண்ணும் இல்ல. சும்மா அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருப்பாங்க போல. ஏன்டா இங்க வந்திருக்க, உங்க வீட்டுக்கு போலாமேன்னு ஏதோ சொல்லிருப்பாரு போல. அதுல கோவப்பட்டு இவங்க 2 பேருக்குள்ள சின்னதா சண்டை வந்துருச்சு. அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. நான் பேசுறேன், அண்ணன் தானே, சரியாயிடும். சூர்யா, உன் போன் எங்க இருக்கு? டேபிள்ல இருக்கு அண்ணி. என்ன சூர்யா, சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஐயோ, தெரியலையா அண்ணி. இப்ப என்ன பண்றது? எப்படி அவரை காண்டாக்ட் பண்றது? ஒருவேளை அவர் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாரோ? அவர் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எதுவும் தெரியுமா? ஒன்னதான் குட்டி, அவர் கூட பழகுறவங்க நம்பர் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு என்னமா தெரியும்? என்ன பொண்ணு நீ, இப்படியா இருப்பாங்க? நீயும் ஒரு வீட்டுல பொம்பளை ஆயிட்ட. பழைய மாதிரி விளையாட்டு புள்ளையா இருந்தா இப்படி? அவர் கூட இருக்கிறவங்க யாரு, பழகுறவங்க யாரு, அவங்க நம்பர் எல்லாம் என்ன? ஆத்திர அவசரத்துக்கு அவங்களை எப்படி கூப்பிடுறது? அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாமா? என்னம்மா குடும்பம் நடத்துற நீ? நான் எங்கம்மா குடும்பம் நடத்தினேன்? நாங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். குடும்பம் எங்க நடத்திட்டு இருக்கோம்? இதுக்கு நடுவுல அவருக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அத்தை, சூர்யா பாவம், அவளை ஒன்னும் சொல்லாதீங்க. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? இவ இப்படி குடும்பம் நடத்துறாளே, இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுவனா, இல்ல கோச்சிட்டு போன மாப்பிள்ளையே தேடுவனா? நான் என்னம்மா பண்ணுவேன்? சூர்யா, மாப்பிள்ள வந்திருக்காரு, போய் என்னன்னு பாருமா. என்ன போமா? அத்தை, நான் போய் பேசுறேன். அண்ணா, என்னம்மா? உள்ள வாங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, நான் வெளியிலே சாப்பிட்டேன்.
பாத்தீங்களம்மா, இந்த மாதிரி பேசினா என்னம்மா பண்ண முடியும்? உன் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரையும் விட நீதான் நல்லா இருப்பன்னு நினைச்சேன். என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னம்மா நீங்க இதுக்கு போய் இப்படி? ஒண்ணு இல்லம்மா, நீ போய் அவரை சமாதானப்படுத்து போ. அத்தை, எல்லாம் சரியாயிடும். உள்ள வாங்க வாங்க. ஏய் ராஜ் ராஜ், மதி எங்க? அட சும்மா அவசரப்படாத, போன. ஏய் ஒரு நிறைய வேலை இருக்குன்னு. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். தண்ணியா? தண்ணில உள்ள வச்சிருக்கேன்டா. உத வாங்க போற, போடா உள்ள. இல்லம்மா, கொஞ்சம் போடா உள்ளன்ற. இல்லப்பா, தண்ணி குடிக்க வந்தீங்க? இல்லப்பா, நான் வந்து சரி சரி சரி, குடி குடி குடி. சரி சரி, போ போ போ. அப்பா, பர்வதா, என்னங்க? எல்லா ஏற்பாடுகளும் சரியா பண்ணிட்டியா? எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சாச்சுங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க இல்ல, கூடாது. அதெல்லாம் சரி சரி என்ன, சரி, நீங்க உள்ள போங்க. இந்த வர கதவு. என்ன இது? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மதி எங்க இருப்பா? மதியை தவிர இந்த வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. ஒருவேளை கதிரை தூங்க வச்சிட்டு இருப்பாளோ? பாபு, டேய், நான் உன்னை உள்ள போன்னு சொன்னா நீ இங்க நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, கதிரை இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன். நான் வேணா தூங்க வச்சுட்டு வரட்டுமா? அவன்லாம் அப்பவே தூங்கிட்டான். என்னது, அப்பவே தூங்கிட்டானா? அதுக்கு நீ ஏன்டா அதிர்ச்சி ஆகுற? இல்லம்மா, கதிரே தூங்கிட்டான். இன்னும் நீங்க ஏன் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கீங்க? அம்மா, இப்ப நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன முறைக்கிறீங்க? சரி விடுங்க, மத்ததெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் டேய் டேய், இருடா. டேய், நீ என்ன முட்டா பையலாடா? அதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து பண்ண வேண்டாமா? நல்ல நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத உன்னால? என்ன புள்ள நீ? ஐயோ, போடா உள்ள. ஓ, அதான் விஷயமா? சீ, போடா உள்ள. சரிம்மா, நான் உள்ளே. போடா. ஷோ, நல்ல நேரம், எல்லாமே நல்ல நேரம் தானே?
அப்புறம் பாத்துக்கலாம். கொடு. ம். சுத்தம் விடிஞ்சிடும். என்ன? ஆ? இப்படியே உட்காந்துருந்தா விடிஞ்சிடும்னு சொன்ன. இல்லனாலும் விடியும். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. வேற என்ன பண்ணணும்? இப்படி இல்லாம எப்பவும் மாதிரி கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே? நான் எப்போ உன்கிட்ட கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கேன்? அதானே பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு தானே விழுந்துட்டு இருப்ப. ஆமா, இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே ரொமான்டிக்கா பேச தோணுமா? ஹலோ, ரொமான்டிக்கா இல்லாம தான் நீங்க என்ன லவ் பண்ணீங்களாக்கும்? ஏன் நீ என்ன லவ் பண்ணல? என் பின்னாடியே தெரியல. லவ் பண்ண, சின்சியரா லவ் பண்ண, உண்மையாவும் லவ் பண்ண. அதனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. யாரு நீ? ஆமா. சும்மா கதை விடாத, நீ ஒரு ஃப்ராடு. யாரு யாரு? நானா? நான் ஃப்ராடா? பின்ன நான் தான் உன்னை உண்மையா சின்சியரா லவ் பண்ணேன். அந்த சின்சியரிட்டி தான் என்ன உன் கூட சேர்த்து வச்சிருக்கு. மதி, சும்மா இரு. என் லவ் ஒன்னும் அவ்வளவு சாதாரணமானது இல்ல. அப்போ ஏன் லவ் சாதாரணமானதா? பின்ன நான் அவ்வளவு தூரம் வந்து நின்னும் வேணா நீ தானே போன. நீ மட்டும் போலையா? உன்னெல்லாம் இந்த உலகத்துல வேற எவளும் லவ் பண்ண மாட்டா. சரியான பயந்தாங்கொலி. ஹலோ, நீங்க மட்டும் பயந்தாங்கொலி இல்லையோ? வேண்டாம் பாபு. ஏன் ஏன் வேணாம்? என்ன பண்ணுவ? நீ எது வேணாலும் சொல்லு. ஆனா என் லவ் மட்டும் தப்பு சொன்னு வச்சுக்கோ, அதை என்னால தாங்கவே முடியாது. இப்ப நான் மட்டும் என்ன சொல்றேன்? உன்னை விட இங்க எல்லாரையும் விட நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் தான் பெருசு. அப்புறம் ஏண்டி சண்டை போடுற? இல்ல மதி, நாம ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அதீதமா அன்பு வச்சிருக்கோம். இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்திருக்கோம். இப்பவும் சண்டை போட்டுக்கணுமா? வேணாந்தான். சரி மதி, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீ என் மேல வச்சிருந்ததுதான் ரொம்ப ஜாஸ்தியான அன்பு. இல்ல இல்ல, நீதான் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க. இல்ல மதி, நீதான் ரொம்ப அன்பு வச்சிருந்த. நான் சொல்றேன்ல, நீதான் அதிகமா அன்பு வச்சிருக்க. அப்போ நான் என்ன பொய் சொல்றேனா? ஆமா, நீ பொய் சொல்ற. ஏன் நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டியா? ஏன் நீ சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டே ஆகணுமா? ஓ, கல்யாணம் ஆன உடனே என் பேச்சு நீ கேட்க மாட்டேல? ஐயோ அம்மா தாயே, உன் பேச்ச நான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பேச்ச நீ கேளு. மதி, வெக்கத்தை பாரு மதி. மா மா பசிக்குதுமா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. மா 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 நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, பசிக்குதுயா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா 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 மவராச நல்லா இருக்கணும். ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா பசிக்குதியா. ஐயா ஐயா பசிக்குதியா. ஐயா கைக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது, ஓய்ச்சி சாப்பிட வேண்டியதானே, பிச்சை எடுக்கிற ஆலப்பர். பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. அம்மா 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 தாயே பிச்சை போடுமா. அம்மா தர்மம் சுந்தரி.
டேய் டேய் வசந்தா என்னாச்சு வசந்தா டேய் இல்ல இந்த தண்ணி குடி முதல்ல இந்தா வசந்தா என்னாச்சுடி என்னங்க நான் ஒரு கனவு கண்டேங்க டைம் 5 ஆச்சு பேஷ் பேஷ் காலையில கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்கடி ஐயோ போச்சு எல்லாம் போச்சு என் வாழ்க்கையே நாசமா போச்சு இத்தனை வருஷமா நான் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் கடைசியில நான் இந்த நிலைமைக்கு ஆளாகணும் காலங்காத்தால எதுக்குடி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேப்பா ஏங்க காலங்காத்தால கண்ட கனவு பழிக்கும்னா ஒப்பாரி வைக்காம நான் என்னங்க பண்ண முடியும் முதல்ல நீ என்ன கனவு கண்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்ட பிச்சை எடுக்கிற மாதிரியா அதெல்லாம் சும்மா லட்சம் பேரு காலங்காத்தால கோடீஸ்வரம் ஆகிற மாதிரி கனவு காண்றான் அதெல்லாம் பழிச்சிருமா இத போய் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு காலங்காலமா பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்க அதனால நானும் அப்படி சொன்னேன் அப்படி கனவு காட்டுறதெல்லாம் நடந்துருன்னா என்ன ஆகுறது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னங்க ஒண்ணு இல்லன்ட்டு கூட பரவாயில்லங்க ஆனா அது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க நான் கூட இருக்கல்ல அப்படிலாம் விட்டுருவானா அதை விட குடும்பத்தோட விஷத்தை வாங்கி சாப்பிட்டு செத்துடலாம் எங்க கனவுல பிச்சை எடுக்கிறது மட்டும் வரலங்க வேற ஒண்ணும் நடந்துச்சு என்ன நடந்தது சொல்ல